பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா? அப்போது இந்த ரெசிப்பியை பாருங்கள். பொடியாக கட் பண்ண பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குக்கரில் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, அதான் ரொம்ப நிறையா தண்ணி இருக்கக்கூடாது, நார்மலாக அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, இதில் கொஞ்சம் உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி அவ்வளோதான் சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை நல்லா மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை கட் பண்ணி தனியாக நம்ம பாத்திரத்தில் வேக போடுறதோட இந்த மாதிரி குக்கரில் வச்சு எடுக்கும்போது சீக்கிரமாக வெந்து வந்துடுது. ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மெத்தடில் விசில் வரும், அதனால் அதை பார்த்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் வச்சுட்டு இந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் இதில் கொஞ்சம் கடுகும் உளுந்தம்பருப்பும் சேர்த்துடலாம். கடுகும் உளுந்தம்பருப்பும் பொரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பொரிஞ்சதும் கடுகும் உளுந்தம்பருப்பும் பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கூடவே 2 வரமிளகாயை 2 நல்லா கிள்ளி எடுத்துக்கோங்க. இதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெந்து வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட், அதை அந்த தண்ணியோடு சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு இப்போ ஒன்று போல் வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணி எல்லாம் வற்றி வர அளவுக்கு இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து சுருளை நல்லா வதக்கி எடுக்க வேண்டியதான். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் வதக்கி எடுங்க. இது வதங்கி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் இதில் விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு அருமையான நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான பீட்ரூட் பொரியல் ரெடி. இதை சாதத்தில் அப்படியே இந்த பீட்ரூட் பொரியலை போட்டு நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா எல்லா குழம்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள்.